ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு வண்ணங்கள் 100. நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் அன்பு வணக்கங்கள். உங்க ஆதரவை நீங்க எங்களுக்கு தரணும்னு நினைச்சா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது சூப்பரான எக் நூடுல்ஸ் ரெசிபி தாங்க. இன்னைக்கு நாங்க இந்த நூடுல்ஸ் செய்யறதுக்கு சிப்பி பிராண்ட்ல உள்ள நூடுல்ஸ் வாங்கியிருக்கோம். இது மாதிரி வேற பிராண்ட் நூடுல்ஸும் உண்டு. ஒவ்வொரு நூடுல்ஸ்லயும் அதுக்கு பின்னாடி எவ்வளவு நிமிஷம் வேக வைக்கணும் அப்படின்னு இருக்குங்க. அந்த அளவு நிமிஷத்துக்கு நீங்க தண்ணீர் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த சிப்பி பிராண்ட் நூடுல்ஸ்ல 5 நிமிஷம் வேக வைக்கணும்னு போட்டிருக்கு. நாங்க இதை 5 நிமிஷம் கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்திருக்கோம். இந்த நூடுல்ஸ் நல்லா வெந்ததும் இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்தி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, நூடுல்ஸ் ரொம்பவே நல்லா வெந்திருக்கு. இனி இந்த நூடுல்ஸை நார்மல் வாட்டர்ல கொஞ்சமா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா வெங்காயம், அதுக்கப்புறமா கொஞ்சமா முட்டைக்கோஸை சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா கேரட், இதையும் ரொம்பவே சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இனி இதை நாம கொஞ்சமா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நேரமா வச்சு கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. லைட்டா அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டா போதும். இது அந்த நூடுல்ஸ் கூடவே இருந்த மசாலா தாங்க. இதை நாங்க இப்போ கொஞ்சமா சேர்த்துக்க போறோம். நீங்க உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்தாப்புல சேர்த்துக்கோங்க. இனி இதுல கொஞ்சமா உப்பும் சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே நாம நூடுல்ஸ்ல உப்பு சேர்த்து தான் வேக வச்சிருக்கோம். அதனால இதுல நீங்க கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ உப்பும் மசாலாவும் ஈவனா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இனி இது கூடவே நாம இப்போ முட்டையை வறுத்தெடுத்துடலாம். இந்த பேன்லேயே ஒரு ஓரத்துல முட்டையை விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி நீங்க தனியா கூட முட்டையை வறுத்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை நமக்கு நல்லா வறுபட்டு வந்தாச்சுங்க. இது கூட நாம இப்போ 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கிரீன் சில்லி சாஸும் சேர்த்துக்கோங்க. கிரீன் சில்லி சாஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சாஸ் எல்லாத்துலேயுமே ஈவனாக மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நாம் ஏற்கனவே வேக வச்சிருந்த நூடுல்ஸை இது கூட சேர்த்துக்கலாம். நூடுல்ஸை நீங்கள் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா நூடுல்ஸ் உடஞ்சி போயிடும். உங்களுக்கு இந்த நூடுல்ஸ் கடையில் உள்ள அதே டேஸ்ட்டில் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இரும்பு சட்டியில் இந்த நூடுல்ஸை செஞ்சுக்கோங்க. இதில் இப்போ நாங்கள் கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். கடைசியாக இனி இதில் வாசனைக்காக கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. மல்லித்தழை சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நாம் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, ரொம்பவே சூப்பரான எக் நூடுல்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, செஞ்சு பார்த்துட்டு எப்படி எதுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.